Taste the Daily. சென்னை ஆர்கே நகர் மேற்கு பகுதியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் முன்னிலையில் சார்பு அமைப்புகளைச் சேர்ந்த புதிய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பகுதி செயலாளர் நித்யானந்தம், மாவட்ட பொருளாளர் கணேசன், கழக பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பா வெங்கடேசன், முத்துச்செல்வம், துணை செயலாளர் சுயம்பு, வட்டக்கழக செயலாளர் மரக்கடை விஜி, EP சேகர், வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பேசிய மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ், பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் குடும்ப ஆட்சி நடப்பதாகவும் அதிமுகவில்தான் கடைக்கோடி தொண்டன் கூட முதலமைச்சர் ஆக முடியும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முகேஷ், ஆர்கே நகர் பிரசாத், லயன் சண்முக விநாயகம், பர்னிச்சர் குமார், ஜமுனா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குடும்ப ஆட்சி நடத்துறீங்களா? யார் வேணாலும் பாருங்க, லைனாவே வருவாங்க பாருங்க. அதிமுக ஒண்ணுதான் கடைக்கோடி தொண்டன். எடப்பாடியார் அவர்கள் எப்படி அம்மா அடையாளம் காமிச்சாலும் அது மாதிரி எல்லாருமே தனித்துவம் பெற்றவர்கள், மக்களுக்காக சீரிய எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அம்மாப்பேட்டை தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட 6 ஊராட்சிகளில் உள்ள கழக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அம்மாப்பேட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் AV சூரியநாராயணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளருமான ரத்னசாமி பங்கேற்று புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராம்குமார், இளமதி சுப்பிரமணியன், மாவட்ட பொருளாளர் கண்ணபிரான், மாவட்ட MGR அணி இணை செயலாளர் சுப்பிரமணியன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சதீஷ், ஒன்றிய அவைத்தலைவர் சந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் அதிமுக உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி கலந்து கொண்டு கட்சியினருக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இந்நிகழ்வில் நெல்லை மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவானந்த், தென்காசி வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் சண்முகப்பிரியா, வாசுதேவநல்லூர் பேரூர் கழக பொறுப்பாளர் மாடசாமி, வாசுதேவநல்லூர் ஒன்றிய துணைச் செயலாளர் முத்துவேல்சாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.